அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். காலையில் ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் எந்த ஸ்ட்ரைக் எந்த விலைக்கு மேலே சஸ்டெயின் ஆனால் மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்குன்றதை சொல்லியிருந்தோம். அது என்ன நடந்திருக்கான்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஸ்மார்ட் டிசைடரில் என்ன என்ட்ரி கிடைச்சிருக்கான்றதும் பார்க்கலாம். ஓகேங்களா? நம்ம கொடுக்கறது எல்லாமே மேக்ஸுங்க. இதை வச்சு நம்ம ட்ரேடே பண்ண மாட்டோம். முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது ட்ரெண்டுக்காக ட்ரேட் பண்ணுறதெல்லாம் அது டோட்டலி டிஃப்ரெண்ட்டு. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு 0 to Euro கால் பண்ணியிருப்பாங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸு. ரூலை எப்படி அப்ளை பண்ணியிருக்கணும், எந்த டைமு, எப்போ என்ட்ரி எடுத்துருக்கணும், எந்த விலையில் வாங்கியிருக்கணும், எல்லாமே நம்ம சொல்லியிருக்கோம். எப்படி நடந்ததுன்றதை நீங்களே பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? இன்னைக்கு இவ்வளோ பெரிய மூவ்மெண்ட் கொடுத்துருச்சு அப்படின்ட்டு எல்லா நாளும் இப்படி போய் எதிர்பார்க்காதீங்க. ஆனால் இந்த ஏறினது இவ்வளோ ஏறினது எப்படி ஏறிச்சுங்க? ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம கால்குலேஷன் படி ஏறிச்சா? போய் நம்ம கால்குலேஷனில் எப்படி இதுவாக நிற்குதா? தட் இஸ் மார்க்கெட். அது எவ்வளோ பாயிண்ட் போனோம் என்ன இது. ஆனால் நமக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லாம் பார்த்துட்டு உட்காந்துருந்தீங்கன்னா இதெல்லாம் செய்ய முடியுமா? அதனால தான் சொல்கிறது மேக்ஸ் சார்ந்து இருக்கணும். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? 23,400 கால் 42 ரூபீஸ்க்கு மேலே இருந்தால் நிஃப்டி அப்சைட் சொல்லியிருந்தோம். பாருங்கள், காலையிலேருந்து கீழே வந்துட்டு இங்கேருந்து ஏன் திரும்பிச்சு? எகைன் அதே இடத்துல வந்து எகைன் திரும்பிட்டு எகைன் 42 மேலேயே நின்று இது வரைக்கும் கீழே இருந்தது இல்லையா? இது எல்லாமே என்ன? சும்மா ட்ராப். இதெல்லாம் கண்டுபிடிக்க தெரியணும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் அது எங்கேயோ போயிடுச்சு, அது வேற விஷயம். விடுங்க. இதில் எப்போ எடுத்து எவ்வளோ சம்பாதிச்சோம், அவ்வளோதான். சிம்பிள் மார்க்கெட். சிம்பிளாக பாருங்க, ரொம்ப பெருசெல்லாம் பார்க்காதீங்க. ஓகேங்களா? இது நம்ம வேல்யூஸில் கொடுத்தது. அது மார்க்கெட் அப்சைட் போயிருக்கும். நம்ம என்றைக்குமே நான் ஷோ பண்ணதே இல்லை மார்க்கெட் ஷார்ட்டை. ஓகேங்களா? அது போய் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சரி, ஸ்மார்ட் டிசைடர் ப்ரோவில் பாருங்கள், காலோட வச்சுருக்கேன், நான் புட்டு வச்சுருக்கேன். காலில் எங்கேயுமே என்ட்ரி கொடுக்கல, புட்லேயும் எங்கேயுமே என்ட்ரி கொடுக்கலைங்க. இப்போ என்னங்க பண்ணுறது? ஸ்மார்ட் டிசைடரில் எந்த சிக்னலுமே கொடுக்கல. காலையிலையும் என்ட்ரி கொடுக்கல, புட்லையும் என்ட்ரி கொடுக்கல. புட்டில் இங்கே மட்டும்தான் 12 மணிக்கு மேலே கொடுத்துருக்காங்க செல்லு. அப்போ இதில் போய் பார்த்து நீங்கள் காலில் எடுத்துடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நடந்த ட்ரேட்ஸ் எல்லாம் இப்போ எப்படி எடுக்குது ஸ்மார்ட் டிசைடரில்? அதனால தான் இதை நம்ம வந்து பப்ளிக் கொடுக்கல, புரிஞ்சுங்களா? ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் கொடுக்குறோம். அந்த மேக்ஸில் இங்கேருந்து ஏன் திரும்பினாரு, எகைன் இங்கே வந்துட்டு இங்கேருந்து ஏன் திரும்பினாருன்றதெல்லாம் உங்ககிட்ட இருக்கு. சரி, இப்போ இந்த ஸ்மார்ட் டிசைடரில் இந்த இடத்துல என்ட்ரி எப்படி சார் எடுக்குது? எகைன் ஏற்கனவே பை எங்கிட்ட இருக்கிறதா இருக்கு, அங்கே வந்தால் அதை கன்சிடர் பண்ணலாம். ஆனால் அன்னைக்கு டேக்கு அது தேவையில்லை. இல்லை ஹையில் வச்சு ஸ்மார்ட் டிசைடரில் ஹையில் வச்சு செக் பண்ணிங்கனாங்களா அது உங்களுக்கு ஒரு சிக்னல் கிடைக்கலாம். ஆனால் நான் எப்பவும் எல்லா வீடியோவில் என்ன சொல்கிறேன், ஃபியூச்சரில் பாருங்கள். ஃபியூச்சரில் என்ன டைரக்ஷன் இருக்கோ அதை செய்யுங்கன்னு சொல்லியிருக்கேன்னா, ஃபியூச்சரில் பாருங்கள். காலையில் பைட் இருக்கடா, கன்ஃபார்ம்டா, வந்து ரீட்டர்ஸ் கரெக்டாக பையா எடுத்துகிட்டு போயிடுச்சா? தட் இஸ் மார்க்கெட். இதை உடைக்காத வரைக்கும் என்னங்க மார்க்கெட்டு? அப்போ தானேங்க. அப்போ மார்க்கெட் இதில் வந்து நம்ம மேக்ஸ் வேல்யூ வச்சு ஸ்மார்ட் டிசைடரில் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்போமே. இதெல்லாம் நம்ம மேக்ஸ் வேல்யூ இல்லையா? எல்லா இடமும் எங்கெங்க மேக்ஸ் வேல்யூ இருக்கு அங்கேருந்து தானே வந்து திரும்பிச்சு. மார்க்கெட்டை சிம்பிளாக பாருங்கள், சிம்பிளாக அணுகுங்க. யாரோ சொல்கிறாங்கன்றதெல்லாம் நம்பாதீங்க. யூடியூப்ல இன்க்ளூடிங் மீ, நான் சொல்கிறது சேர்த்து தான். உங்களுக்கு தெரிந்தாலும் அதை நம்புங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.